ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 57வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளையும் இக்கட்டுகளையும் சந்தித்திருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை தப்புவிக்கவும் செய்திருக்கின்றார். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒன்று போல அவருடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடைபெறவில்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வெவ்வேறாக காணப்பட்டது. சில பிரச்சனைகளுக்கு கர்த்தர் துணை நின்று தாவீதுக்காக யுத்தம் பண்ணினார். சில நேரங்களில் தேவன் ஆலோசனை கொடுத்தார். ஆனால் சில நேரங்களில் தாவீது பிரச்சனைகளை கண்டு மறைந்து கொள்ளவும் செய்தார். இது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் அவசியமாய் தேவைப்படக்கூடிய நல்ல ஒரு பாடமாக இருக்கின்றது. எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று போல நாம் எடுத்துக்கொள்ளுவது தவறான அணுகுமுறையாக இருக்கும். நமக்கு ஒருவேளை பல காரியங்களை செய்வதற்குரிய திறமை இருக்கலாம், சாதகமான சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்படி இருப்பதனால் நாம் எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் என்று மனதிடன் கொள்ளுவதும் தவறான காரியம். ஒவ்வொரு சூழ்நிலையையும் சரியாக நிதானித்து கொள்ள வேண்டும். கோலியாத்தை தாவீது எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வந்தபோது தாவீது மறைந்து விடவில்லை, ஓடி போகவில்லை, வேறொன்றும் செய்யவில்லை. மாறாக மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்த்து நின்றார். அது தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய நேரமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தாவீது பின்வாங்கி செல்லுதல் தோல்வியாக மாறிவிடும். இந்த வசனத்திலே தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போகிறது வரைக்கும் நான் உம்முடைய செட்டைகளுக்குள்ளே மறைந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். கோலியாத்தை எதிர்த்து நின்ற தாவீது இந்த பிரச்சனைக்கு எதிர்த்து செல்லவில்லை, மறைந்து கொண்டார். நாம் மறைந்து கொள்ள வேண்டிய நேரங்களையும் எதிர்த்து நிற்க வேண்டிய நேரங்களையும் சரியாக நிதானித்து அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளிலே தவறு சம்பவிக்குமானால் அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பாக முடிந்துவிடும். வேதம் நமக்கு சொல்லுகின்றது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று. ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு அறிவுரை வழங்குகின்றது. எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்கிற நல்ல ஞானத்தை தேவன் தான் நமக்கு கொடுக்கின்றவர். சொந்த அறிவிலிருந்தோ பிறருடைய அறிவுரைகளில் இருந்தோ நம்முடைய காரியங்களை நிறுத்து பார்த்தால் மிகப்பெரிய தவறு இழைத்து விடுவோம். ஆகவே ஞானத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். பலத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை மறைக்கின்ற கர்த்தருடைய செட்டைகளும் நம்மோடு தான் இருக்கின்றது. கர்த்தர் நடத்துகின்ற பிரகாரம் ஞானத்தோடு செயல்படுவோம். எப்பொழுதும் நாம் வெற்றி சிறந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளின் நடுவிலும் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவைகளை நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையையும் தந்து நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுயமாகவோ பிற மனிதர்களுடைய யோசனைகளின்படியோ நாங்கள் நடந்து கொள்ளாதபடி தாவீதைப் போல உம்மையே அண்டிக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தாரும், வெற்றி சிறக்க பண்ணும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.